நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லாயிருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஆளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார். சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை. ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. இப்படி நமக்கு துணையா இருக்கிற ஈரோடு மக்களுக்காக நான் இப்போ குரல் கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு பதவிகள், இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா? இல்லை ஏதாவது லாபம் பார்த்துருப்பேனா? இல்லை எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு அது போதும்யா, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால எனக்கு அது போதும். அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்னை பிரிக்கவே முடியாது. இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம். பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல. ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்னு கோடி கோடியா டெண்டர் விட்டாங்க, பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க. ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை
மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான். கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை பிக்ஸ் பண்றாங்க, அதையும் ஒழுங்கா பண்றதில்ல. ஒவ்வொரு முறையும் பிரச்சனை. அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல். சரி, நாம கஷ்டப்பட்டு விளைய வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்லை. அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது. அப்படிலாம் இல்லாம ஒழுங்கா நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. 24/7 அவங்களோட யோசனை என்ன தெரியுமா? இந்த விஜயை எப்படி முடக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம், அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே 24/7. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார். பவானி ஆத்துல வர அதிகமான தண்ணீர் அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்பினார். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நவீன வசதிகள் இருந்தோம், இவ்வளவு சயின்ஸ் வளர்ச்சிகள் இருந்தோம், இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம், அவங்க வாக்குறுதியில் ஒன்று கொடுத்தாங்கல்ல, பவானி நொய்யலாறு அமராவதி 6 இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. வாக்குறுதி நம்பர் 103 சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சரி, இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வைங்க. ஆறுகளை சுத்தப்படுத்த பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம், தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? ஆனா ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மசந்தா மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆத்துக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை. அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் எங்க விடுறாங்க? தொழில்னு பார்த்தா 30% நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி. அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது. அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது. நம்ம உழைப்புக்கான ஊதியம், நம்மளோட உரிமை, அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கு. நல்லா பார்த்துக்கங்க மக்களே, உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க. சிறு குறு தொழில்கள் பீக் ஹவர்ஸ் சார்ஜ்னு கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிடுறாங்க. அந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம், எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது. நாமளும் கத்துறோம், போராடுறோம், கோரிக்கை வைக்கிறோம். எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிங்க. ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்பதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும், அதுக்கு டெண்டர் விட முடியும். அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஈரோடுல மட்டும் இல்ல, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான். அதையெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசுங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், கூச்சமா இல்ல? இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூட்டர்ன் அடிச்சு வந்துருவாங்க. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்?
உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கமா பேசுறது தான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? காஞ்சிபுரத்தில் நாம பேசும்போது இந்த மாதிரி உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம். அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசியில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது. அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும். இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும். இதுக்கான வழிகள், அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். இதைத்தான் சொன்னோம்.